குடியரசு தினத்தையொட்டி தமிழக ஆளுநரோட தேநீர் விருந்து நிகழ்ச்சியில கலந்துக்க வரணும்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ், விசிக, மதிமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநரோட தேநீர் விருந்த புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்க நிலையில விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. வருஷம்தோறும் குடியரசு தினம் ஜனவரி 26 கொண்டாடப்படும். இதையொட்டி அன்றைய தினம் மாலை தமிழக ஆளுநர் மாளிகையில ஆளுநர் சார்பில் தேநீர் விருந்து ஒன்று நடக்கும். இது வழக்கமான ஒரு விஷயம் தான். அந்த வகையில நாளைக்கு நடக்க போற ஆளுநர் சார்பிலான அந்த தேநீர் விருந்துக்கு திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளான தொல் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தேநீர் விருந்துல பங்கேற்குமாறு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தொடர்ந்து தமிழக ஆளுநர் ரவி தமிழக அரசுக்கு எதிராக சில விஷயங்களை பண்ணிட்டு வர்றாரு இல்லையா, அதனால அவரோட தேநீர் விருந்தை நாங்க புறக்கணிக்கிறதா திமுக கூட்டணி கட்சிகள் தெரிவிச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநரோட தேநீர் விருந்தை புறக்கணிக்க போறாங்க. இந்த நிலையில தான் தமிழகத்தில் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்க நடிகர் விஜய்க்கு முதல் முறையா ஆளுநரோட தேநீர் விருந்துல கலந்துக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஆளுநர் அழைப்பு கொடுத்துட்டாரு, விஜய் இந்த நிகழ்ச்சிக்கு போவாரா போக மாட்டாரா அப்படிங்கிறது முதல் கேள்வி. போவாரு அப்படிங்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஆளுநர் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை தானே எடுத்து வைக்கிறாரு. தொடர்ந்து ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. வெளிப்படையா இவங்க வாதங்களையும் ஈடுபட்டுட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா திமுக இந்த தேநீர் நிகழ்ச்சியை புறக்கணிக்க தான் செய்யும். கூட்டணி கட்சிகள் எல்லாமே புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா திமுக இதை பத்தி எந்த ஒரு கருத்தும் வெளியிடல. இதே மாதிரிதான் போன முறை நடந்த தேநீர் விருந்துல திமுக கலந்துக்கிட்டாங்க. நான் கூட்டணி கட்சிகள் கலந்துக்கல. ஒரு நாகரிகம் கருதி திமுகவால தேநீர் விருந்தை அவாய்ட் பண்ண முடியல. அதே மாதிரிதான் இந்த முறையும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆளுநரோட தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறதா சொல்லி ஆனா திமுக வாய் திறக்கல இது வரைக்கும். அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பா திமுக அந்த தேநீர் விருந்துல பங்கேற்க தான் போறாங்க. அந்த இடத்துல தன்னோட மாஸ் காட்டணும்னு விஜய் நினைச்சாலும் நினைக்கலாம். அதனால விஜய் இந்த தேநீர் விருந்துல கலந்துக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் பேரளவுல ஒன்றிய அரசுக்கு தன்னோட எதிர்ப்பை பதிவு செய்துகிட்டே தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒன்றிய அரசை சேர்ந்த ஆளுநரோட தேநீர் விருந்துக்கு விஜய் எப்படி போவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஆனா விஜய் இந்த ஆளுநரோட தேநீர் விருந்துக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா தேநீர் விருந்துக்கு இவர் போயிட்டாருன்னா இவர் ஒரு முழு சங்கின்னு சோசியல் மீடியால முத்திரை குத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. போகலன்னா ஒன்றிய அரசுக்கு எதிராக தன்னோட எதிர்ப்பை வள்ளுவா பதிவு பண்றாரு விஜய் அப்படின்னு அந்த மாதிரி செய்திகள் பரவும். இந்த விஷயத்துல எது நடந்தாலும் அது தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் ஒரு பிளஸ் தான். பார்க்கலாம் நாளைக்கு விஜய் தேநீர் விருந்துக்கு போறாரா இல்லையா அப்படின்னு. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315 77173 மற்றும் 892591 17667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+ ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.